ஒரு 6-7 பேர் நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதில் சிலரை இந்த வெள்ளிக்கிழமை நாம் ஒரு ஒரு தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களே வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். யாரெல்லாம் அப்படி போனாங்க முக்கியமானவர்கள், அவங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்கலாம்னு விரும்புகிறேன். இந்த பவுலுடைய ஒரு வேதனை, அவருக்கு ஒரு பயம். ஏன்னா பவுல் சாதாரணமான ஆள் இல்லை, பயங்கர பேச்சாளர், பயங்கர துணிச்சலுக்காளர், மல்லு யுத்தத்தில் கோல்டு மெடல் வாங்கினவர், நன்றாக படித்தவர், அதிகமான படிப்பு படித்தவர். அவருக்கு எத்தனையோ பாடுகள் வந்துச்சு, அடிகள் அடிச்சாங்க, பெரிய காரியம் வந்தாலும் எதை குறித்து அவர் என்ன செய்யல, பயப்படவே இல்லை. அவர் ஒரு காரியம் குறித்து பயப்படுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செஞ்சிருக்கிறேன், பயந்திருக்கிறேன். ஏவாளை வஞ்சித்தது போல நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் எப்படி இருக்கிறேன், பயந்திருக்கிறேன். உண்மை என்று விலகி போகும்படி அன்னைக்கு ஏவாளை பிசாசு என்ன செய்தான், வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். சரிங்களா? ஏவாள் எந்த இடத்துல இருக்கிறா? தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிறா, அப்படித்தானே? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறா, தேவனுடைய மகிமையில இந்த ஏவாள் இருக்கிறா. வேற ஜனங்கள் யாராச்சும் இருந்தாங்களா? இல்லை. யார் யார் இருக்காங்க? அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய புருஷனும் 2 பேர் தான், வேற யாருமே இல்லை. அப்ப இவங்களோடு இன்னொரு நபர் வர்றார். 3வது நபர் யாரு? ஆண்டவர், அப்படிதானே? பகல் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் உலாவவருக்கு வருவார். அப்ப அவர் வரும்போதெல்லாம் யாரோட பேசிக்கிட்டு இருப்பாங்க? இந்த 2 பேரோட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேரும் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க, ஆண்டவர் இவங்க 2 பேர்கிட்ட பேசுவார். என்னன்னா பேசினார் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. தெரியுமா? தெரியாது. அப்ப தேவனுடைய பிரசன்னத்தில் ஏவாள் இருக்கிறா, தேவனுடைய மகிமை நிறைந்தவளாய் இருக்கிறாள், தேவனுடைய வீடாகிய தோட்டத்தில் இருக்கிறாள். தோட்டத்தை சுற்றியும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். இப்படி தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போதே பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் போதே, தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருக்கும் போதே ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால அவளை என்ன செய்யப்பட்டது, தோட்டத்தை விட்டு சபிச்சு ஆண்டவர் அனுப்பிட்டார். சரிங்களா? அப்ப தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போதே வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் முதலாவது யார் தான் நம்ம பார்க்கணும்? ஏவாளை நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம், தேவ மகிமையில தான் இருக்கிறோம். தேவ கிருபை தான் நம்மளை இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாதுகாத்து கொண்டு வருகிறது. தேவ வல்லமை தான் நம்மளை மூடிக்கொண்டு வருகிறது. தேவ பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். சபையில இருக்கிறோம், விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம், விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம். சரிங்களா? இந்த சபையை குறித்தா பவுலுக்கு ஒரு வேதனை வந்தது, ஒரு பயம் வந்தது. அந்த 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மறுபடி வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப ஏவாள் எங்க இருக்கும் போது வஞ்சிக்கப்பட்டால்? தேவ தோட்டத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவ காரியத்துல இருக்கும் போதே வஞ்சிக்கப்பட்டாள். இன்னைக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும், ஜனத்துக்கு விரோதமாய் இன்னைக்கு சொல்றான். இன்னைக்கு நாளை 22ஆம் தேதி மதுரையில ஒரு மாநாடு நடக்க போகுது, முருகன் மாநாடு. என்ன மாநாடு? முருகன் மாநாடு. அது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டம் போட்டு கொஞ்ச நாளாவே மதுரையை என்ன செய்யறாங்க,
மையப்படுத்தி சில காரியங்களை பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நிறைய காரியங்கள் பண்ணினாலும் அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த 3% காரங்க இருக்கிறதுனால, அந்த பாப்பானுகள் இருக்கிறதுனால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு என்ன கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து இன்னைக்கு மதுரை மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க. நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நான் இப்படிப்பட்ட பண்ணவன் இப்படி பண்ணவன், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷர்கள். பிறப்பால் எல்லாருமே ஒன்றுதான், அப்படிதானே? பிறப்பால் எல்லாரும் ஒன்றுதான். ஜனத்துக்கு விரோதமா ஜனம் இருமான இந்த காரியத்தை வச்சு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன். ஒரே வீட்டில் வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதான் கேட்கணும், நீங்க சொன்னதான் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தான் பெருசு நீ தான் பெருசு, அப்படித்தானே? ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ளேயே சொந்த பந்தத்துக்குள்ளேயே மனிதனுக்கு விரோதமா என்ன செய்யறான் பிசாசு, விரோதமாய் பண்ணி வைத்திருக்கிறான். இப்ப ஏவாள் தேவனுடைய தோட்டத்தில் இருக்கும் போதே பிசாசுடைய தந்திரத்தினால ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டா. அந்த மாதிரி சபையில் இருக்கிற ரெகபோத் ஆலயத்தில் இருக்கிற உங்க மனசையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை ஆண்டவர் விட்டு நீங்க விலகும்படி நீங்கெல்லாம் கெடுக்கப்படுவீங்களோ என்று பயந்திருக்கிறேன். அன்னைக்கு ஏவாள பிசாசு என்ன தந்திரமாய் பேசி கெடுத்துட்டான். அந்த மாதிரி கொருந்து சபையில் இருக்கிற மக்களே, உங்களையும் பிசாசு கிறிஸ்துவ சொல்லக்கூடிய உண்மையிலிருந்து விலகும்படியாக உங்களையும் கெடுத்துருவானோ என்று நான் எப்படி இருக்கிறேன், பயந்திருக்கிறேன். இந்த பவுலுடைய ஜெபம் பாருங்க, இது பவுலுடைய ஜெபம். பயந்திருக்கிறேன். தேவனுடைய அந்த பிரசனத்தில் இருக்கவங்களே சில வேளை வஞ்சிக்கப்படும் போது பேருக்காக ஜெபிச்சு, பேருக்காக சர்ச்சுக்கு வந்து, பேருக்காக கிறிஸ்துவல இருக்கிற மாதிரி காமிச்சவங்க வஞ்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியம், சரிங்களா? நிறைய பேர் வேதத்தில் இருந்து அப்படி வஞ்சிக்கப்பட்டவங்க இருந்தாலும் ஒரு சிலரை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு முதல் நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க 1 நாளாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1, 2, 3. இஸ்ரவேலை எண்ணி அவருடைய மெம்பர்ஷிப்பை எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அதை நான் அறியும்படிக்கு என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். அப்ப தளபதிகளை கூப்பிட்டு தாவீது சொல்றான், நம்ம ஒரு யுத்தத்துக்கு போக போறோம், நம்ம படையில எத்தனை பேர் இருக்காங்க, இந்த 12 கோத்திரம் இருக்காங்கல்ல, தான் மட்டும் பேர்ஷபா வரைக்கும் இருக்கிற அந்த 12 கோத்திரங்கள் இருக்கிற யுத்தத்துக்கு தகுதியானவங்களை எண்ணி நீங்க கணக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு அந்த தளபதியாக யோவாப்பு சொல்றாரு, 3ஆம் வசனம், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 100 அத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவாகிய தாவீதே, கர்த்தருடைய ஜனங்கள், இது உன்னுடைய ஜனங்கள் அல்ல, இது யாருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களா அவங்க இருக்கிறபடினாலே இப்பொழுது இருக்கிறவங்களை பார்க்கிலும் கர்த்தர் ஜனங்களை எவ்வளவாக பெருக பண்ணுவார், 100 அத்தனையாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா, 100 அத்தனையாய் பெருக பண்ணுவார் சொல்லிட்டு, ஆனாலும் இதை ஏன் நீங்க விசாரிக்கிறீங்க, ஏன் எண்ணுறீங்கன்னு கேட்கிறாரு. என்றான். அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. இப்போ ஒரு கேள்வி பதில் அப்படியே வருகிறது.
தாவீது தன்னுடைய ராணுவத்தை கணக்கிட சொல்லுகிறார். தன் ராணுவத்தை கணக்கெடு சொல்லுகிறார். இதற்கு முன்னாடி எத்தனையோ யுத்தங்கள் வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இவன் ஏன் செய்வான, கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு போவான். நான் கோலியாத்தை அடிக்க போறேன், இல்ல இவங்க ஜனங்களோட அடிக்க போறேன், போலாமா போகக்கூடாதா கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, கேட்டு சொல்லுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைப்படி கேட்டு போகும்போது அவர்களுக்கு ஜெயம் கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். இப்ப ஜனங்களை என்ன சொல்லுகிறார்? ஒரு ராணுவ தளபதி, ஒரு ராஜா. இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன நடக்குது? யுத்தம். ஏற்கனவே ஒரு வருஷ காலமாக இஸ்ரேலுக்கும் காசான்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. அதுல நிறைய உயிரிழப்புகள் நடந்தது, நிறைய பொருள் சேதம் வந்தது, நிறைய வீடுகள் என்ன செய்யப்பட்டு இடிக்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் அநேகர் என்ன இறந்து போனாங்க. எந்த ராஜ்யமும் ஒரு ராஜ்யத்தோட யுத்தம் பண்ண போகும்போது தன்னுடைய ராணுவத்தினுடைய நிலைமையை புரிந்து கொள்வார்கள். கப்பல் படையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, கப்பல் படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, வானூர்தி அப்ப அதுல எத்தனை பேர் இருக்காங்க, காளையார் படைகள் எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா கப்பல் படை, தரப்படை, விமானப்படை 3 படைகள் எல்லா நாட்டிலும் இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு படைகளிலும் அந்த ஆட்களை எண்ணுவது தப்பா? எத்தனை பேருப்பா இருக்கீங்க என்றது தப்பா? இது உலகப்புறமான காரியத்தில் என்றது தப்பே இல்லை. இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடக்குது வைங்களேன், அவங்களுக்கு தெரியும் இன்னா கேம்ப்ல இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இன்னா இடத்துல இன்னா பேர் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் துப்பாக்கி சுடக்கூடிய இதுல இத்தனை பேர் இருக்காங்க, சோதர விமானம் ஏவுகணை கொண்டு போகுதுல அதுல இத்தனை விமானம் இருக்கு, இத்தனை விமான ஓட்டிகள் இருக்கிறாங்க. ஒரு கணக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருக்கும். எல்லா நாட்டிலும் இருக்கும். ஒரு யுத்தத்துக்கு போகும் முன்னாடியே இதெல்லாம் கணக்கு போட்டுவாங்க. அந்த ரீதியில பார்த்தா தாவீது செஞ்சது தப்பா? தப்பில்லை. ஒரு ராஜா தன்னுடைய சேனை எவ்வளவுன்னு கணக்கு போறது என்னால தப்பில்லை. ஆனா யோவாப்பு சொல்றான், என் ஆண்டவனே இந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க, உங்க ஆட்களை என்ன செய்யாதீங்க, எண்ணாதீங்க. இது கர்த்தருடைய ஜனங்கள், இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் 100 மடங்கு அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க எண்ணாதீங்கன்னு சொல்றான். இவன் ஒரு ஸ்தானாதிபதி, இவன் என்ன சொன்னாலும் ராஜா கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த சொல்லி முடிக்கும் போது பாருங்க, அவன் வார்த்தை மேலோங்கி இருந்ததுன்னு இருக்கும். 4ஆம் வசனம், யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்தான். எல்லா பக்கம் இந்த 12 அதாவது பேர்சபால இருந்து தான் மட்டும் எல்லா பக்கம் போயிட்டு கணக்கு எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு பார்க்க. இதுக்கு பல மாசங்கள் என்ன செஞ்சிருக்கு ஆயிருக்கு. அப்ப உலகப்பிரமான ராஜாக்கள் தன்னுடைய படையை, தன் படையில் இருக்க எண்ணுறது தப்பே இல்லை. ஆனா நம்ம ஆண்டவர் காரியம் பார்த்தால் உலக காரியக்கு நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சாத்தியம் இல்லாதது சாத்தியப்படுத்துவதா நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. சாத்தியமா இருக்கிறது சாத்தியம் பண்றது பெரிய விஷயம் அல்ல. சாத்தியம் இல்லாததை கர்த்தர் நமக்கு என்ன ஆக்குவார், சாத்தியமா கொடுப்பார். இது நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அது கர்த்தர் நடத்துவார். செத்த உடனே போய் ஜெபம் பண்ணாரு, உயிர் தெழுந்துருச்சு. ஒருத்தன் ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க, செத்து போய் பாடையில, அவனை சுகமாக்கினார். கடைசி காரியம் 4 நாளாச்சு. சாத்தியமா? சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லாததை கர்த்தர் சாத்தியமாக்குவார். அல்லேலூயா. சாதாரண ஒரு தண்ணி, அந்த தண்ணி திராட்சை ரசமாக மாற்ற, அது சுவையுள்ளதாக மாறுவதற்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. வாய்ப்பு இல்லாததை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான்.
எதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று நம்ம கருதுறோமோ அந்த சாத்தியம் இல்லாத காரியத்தை ஆண்டவர் சாத்தியப்படுத்துவார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமைக்குரியவர்களே, இங்க சாதாரணமான காரியங்களை எண்ணினால் அது தவறு இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களை குறித்து ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார். அடியனுக்கு என்ன கொடுப்பீர்? நான் உனக்கு கேடகமா இருப்பேன், உனக்கு பாதுகாப்பா இருக்க சொன்ன உடனே இவன் சொல்றான், எனக்கு என்ன கொடுப்பீங்க? இன்னைக்கு யார் எங்க போனாலும் எனக்கு என்ன கொடுப்பீங்க? எந்த காரியத்துக்கு வந்தாலும் எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு காரியத்தை போகும்போது தனக்கு லாபம் இல்லாமல் இன்னைக்கு போகிற ஜனங்கள் மிக மிக கம்மி ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு வந்தா நீ தான் கொடுக்கணும் சர்ச்சுக்கு. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரையே நமக்கு கொடுத்து விட்டார். கொடுத்தாரு இல்லையா? அவரையே கொடுத்து விட எண்ணத்தை அவர் நமக்கு கொடுக்காம மிச்சம் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கு. எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க, ஆடு மாடு கோழி ஒட்டகம் வேலைக்காரங்க வேலைக்காரிங்க ஒரு மனைவி யார் இருக்கு, சம்சாரம் இருக்கு, எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா எனக்கு என்ன இல்லை? இத்தனை இருந்தும் எனக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். என்னுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறா? ஒரு விசாரிக்கிறான்னா வரவு செலவு கணக்கு இவன் தான் மேனேஜர் மாதிரி, ஒரு புள்ள மாதிரி அந்த வீட்டில் என்ன செய்யறான் இருக்கிறான். எலியேசர் எனக்கு குழந்தை இல்லாதனால தமஸ்கு ஊரை சேர்ந்தவன் என் வீட்டில் காரியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் முன்னாடி சொன்னது தெரியலையே? தெரியாத ஆண்டவருக்கு எனக்கு பிள்ளை இல்லைன்னா தெரியுமில்ல. இப்ப வந்து இன்னொரு எனக்கு புத்திர சுபகாரம் இல்லை என்றான். ஆண்டவர் தரிசனத்துல சில காரியங்கள் சொல்லும் போது இவனுக்கு என்ன தேவை அதை சொல்லுகிறார். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கொடுக்கணும் ஆண்டவரே, அது எனக்கு நீங்க கொடுக்காதனால வேறவங்க எங்க வீட்டுல பறக்க வேலைக்காரர் இருப்பாங்களே அவங்க பிள்ளைகள் எங்க வீட்டுல பறக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. சோதர் தமசு ஊர்காரன் எனக்கு காரியக்காரனா இருக்கிறான், எனக்கு இந்த காரியத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்கும்போது ஆண்டவருக்கு ஒரு காரியம் வருகிறது. 5ஆம் வசனத்துல, அவர் அவனை ஆண்டவர் ஆபிரகாம் கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்து பாரு, ஒருவேளை இது ராத்திரியா இருந்திருக்கும், அப்படித்தானே? இது இரவா இருந்து, ஏன்னா தரிசனம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே அவனை இழுத்துட்டு வந்து, ஆபிரகாமே மேல வானத்தை பாரு. ராத்திரி நேரத்தில் வானத்தை பார்த்து என்ன தெரியும்? ஆமா, என்ன தெரியுது? நட்சத்திரங்கள். அவன் கேட்கல, ஆண்டவர் சொல்லு, ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட கேட்கல என்ன தெரியுதுன்னு சொல்லல. மேலே வானத்துல பார். பார்த்தாரு, அங்க என்ன இருக்கு? நட்சத்திரங்கள். உன்னால என்ன முடியுமா? இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியுமா கேட்கும் போது அவங்ககிட்ட என்ன இல்ல? பதில் இல்ல. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு? உன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. அல்லேலூயா. நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். நட்சத்திரத்தை யாராச்சும் என்ன முடியுமா? முடியா. உன்னோட சொல்றதுக்கு கடற்கரை மணலை உன்னால என்ன முடியுமா? என்ன முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்ததி பெருகும் என்று சொன்னார். அப்ப என்ன முடியாத சந்ததி இந்த ஆண்டவருடைய சந்ததி. ஆனா இப்ப தாவீது என்ன சொல்லுகிறான்? தாவீது என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? ஒரு சந்ததி எண்ண முடியாத சந்ததி. அந்த எண்ண முடியாத சந்ததியை நீ எண்ணும்படி இவன் செய்கிறான். காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் வசனம், சாத்தான்
இஸ்ரவேலுக்கு விரோதமாய். ஏன்னா சாத்தானுக்கு இது தாவீதுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், சாத்தானுக்கு தெரியும். இவங்க சந்ததி நட்சத்திரங்களை போல ஒரு நாளும் எண்ண முடியாத சந்ததி. அல்லேலூயா. நட்சத்திரங்களை போல இவங்க சந்ததி யாருனாலும் எண்ண முடியாது. இவங்க சந்ததி பெரிய சந்ததி. யோவாப்பு சொல்றான், ஐயா தாவீது, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறது காட்டிலும் 100 மடங்கு அவர்கள் பெருகுவார்கள். பிசாசுக்கு தெரியும், ஒருவரும் எண்ண முடியாத சந்ததியை பிசாசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எண்ணும்படி செய்தான். ஜனங்களுக்கு விரோதமாய் எண்ணும்படி செய்தான். இப்ப ராணுவ வீரர்கள் மட்டும் கணக்கு சேர்ந்தா இந்த வார்த்தை வந்திருக்காது. இஸ்ரவேல் ஒட்டுமொத்த காரியங்களுக்கு அது வருகிறது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். இதான் ரொம்ப பேர் ஏவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏவி விட்டான். யார வச்சு? தாவீது யாரு? தாவீது யாருடைய ஆளு? அட சொல்லுங்களேன். தாவீது யாரோட ஆளு? ஆண்டவருடைய ஆளு. என்ன இங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 13:14 நீங்க பாத்தீங்கன்னா, என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றார். வாசிங்க அத. 13:14 1 சாமுவேல். சீக்கிரமாய். கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தேடி தலைவனாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவன் யாரு? தாவீது தான். தன் இதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்தான் என்று இன்னொரு இடத்துல தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இப்ப இந்த தாவீது யாருடைய ஆளு? ஆண்டவருடைய ஆள். அப்படிதானே? ஆண்டவருடைய ஆளை வச்சே பிசாசு ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஏவி வர்றான். இப்ப புரியுதா? ஆண்டவருடைய ஆளுதான், அவனையே பிசாசு ஏவிட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் சில காரியம் பண்ணுகிறான். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவங்க எழும்புறாங்க. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாய் சபையில விசுவாசிகள் எழும்புறாங்க. சாபனத்தில் இருக்கிறவங்க சாபனத்துக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? எழும்புறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, தான் கைய வச்ச தான் கண்ணே குத்திக்கிட்டான், குத்த வச்சுட்டான். என் கண்ணை என் கையெடுத்து என் கண்ணே என்ன செஞ்சிட்டேன்? குத்திக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு. அப்படின்னா எனக்கு நானே விரோதி. தாவீது தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷனை கொண்டே தேவ ஜனங்களை அழிந்து போகுவதற்கு ஒரு திட்டத்தை தாவீது மூலியமாகவே பிசாசு என்ன செய்தான்? போட்டு விட்டான். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் சூழ்நிலை விசுவாசிகளுக்கு இருக்கா? நம்ம சபைக்கு நாமளே விரோதமா இருக்கிறோமா? நம்ம விசுவாசிகளுக்கு விரோதமாக நாமளே எழும்பி இருக்கிறோமா? இப்ப இந்த தாவீது தேவ இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இதுக்கு முன்னாடி நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அதுல 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாருங்க. 20:1. இங்க ஒரு யுத்தம் நடக்குது. இப்பெல்லாம் ஆட்களை என்ன செய்யல, என்ன இல்ல. அதுலயே 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் கடைசி கீழே இருக்கு பாருங்க. பெரிய பெரிய ராட்சசுகள்லாம் இவங்க கையில் நினைச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல 19ஆம் அதிகாரத்துல 19:18 பாருங்க. முறிந்தோடினார்கள். இது ஒரு யுத்தம், சரிங்களா? சீரியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரிலும் 7,000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காளையாட்களையும் கொன்று படைத்தலைவனாகிய சோப்பாக்கையும் கொன்றான். இப்படியே ஏன்னா இவங்க வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கு.
எந்த இடத்துல தோல்வியே இல்ல, வெற்றி மேல் வெற்றி. அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்ப எதுக்கு என்ன சொல்லணும்? இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் போகும்போது என்ன என்று போனானா இல்ல. இப்ப பிசாசு தாவீதை கொண்டே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்தான், ஏவி விட்டான். தாவீது தேவனை அறிந்த மனிதன், தேவனோடு உறவாடுகிற மனிதன், தேவனோட இதயத்துக்கு நெருக்கமான மனிதன் தாவீது. ஆமா இல்லையா? தேவனோட இதயத்துக்கு நெருக்கமானவன், தேவனுக்கு சிநேகிதனானவன். ஆண்டவர் தாவீதை அவ்வளவாக நேசித்தார், அவ்வளவாக அன்பு செலுத்தினார். அருமைக்குரியவர்களே, அவனையே பிசாசு வஞ்சித்தான். நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? விசுவாசிகள் மூலியமா விசுவாசிகள் என்ன செய்யலாம்? வஞ்சிக்கப்படலாம், வஞ்சிக்கப்படலாம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். இதுல நம்ம நிலைச்சிருக்கணும். ஏவி விட்டா ஏவாள் தேவ பிரசனத்தில் இருக்கும் போதே பிசாசால வஞ்சிக்கப்பட்டாள். ஆண்டவர் டெய்லி பேசிக்கிட்டு இருப்பாரு. பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தவ பிசாசி பேச்சு என்ன செஞ்சா? கேட்டதனால இன்னைக்கு ஒரு பெரிய சாபங்கள் தேசத்துல வந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிரசனத்துல, தேவ இல்லத்துல, தேவனுடைய தோட்டத்துல, தேவனோடு அந்த மகிமையில இருக்கும் போதே அவள் என்ன செய்தாள்? வஞ்சிக்கப்பட்டாள். பவுல் சொன்னாரு, அது போல நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் எப்படி இருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். என தாவீது எவ்வளவு பெரிய மனுஷன், அவனே என்ன செய்தான்? வஞ்சிக்கப்பட்டான். நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஏன்னா தாவீதுக்கு பைபிள் கிடையாது. இந்த காரியங்கள் சிலவற்றை ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் என்ன செய்தான்? வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். நமக்கு கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், கடல்ல மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு நம்ம விசுவாசிகளுக்கு விரோதமாய் நாமளே என்ன செய்யக்கூடாது? எழும்பாதபடி. தாவீது அப்படி போயிட்டான். இப்ப இவன் செஞ்சதுனால என்ன ஆச்சு தெரியுமா? இவன் பிசாசினால ஏவப்பட்டு ஜனங்களை எண்ணுனதுனால நீ அப்ப ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம யார என்ற? ஜனங்களை என்ற. ஓ, என் படை பெரிய படை, காளை ஆட்கள் 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க, தரைப்படை 30 லட்சம் பேர் இருக்காங்க, என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீ மனசு மேல ஒரு நம்பிக்கை வச்சபடினால தேவன் மேல இருக்க நம்பிக்கை போச்சு. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நட்சத்திரங்களை என்ன குடும்பம்னால என்ன முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்ததி இருக்கும். எண்ண முடியாத சந்ததியை எண்ணும்படி பிசாசு ஏவி விட்டான். ஆமா இல்லையா? இப்படி என்ன முடிச்ச பிறகு என்ன நடந்துச்சு? இந்த தேசத்துல என்ன நடந்துச்சு? சங்கார தூதன் வந்தான். சங்கார தூதன் வந்தான். காத்து போய் சொல்றான், எப்பா நீ இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணிட்ட, ஆனாலும் உங்ககிட்ட என்ன செய்யிருக்கு? என்னைய அனுப்புற இடத்துல நான் போய் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். 9ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 7லே நீங்க பாருங்க, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடினால் இவன் என்னது? ஆண்டவருக்கு என்ன இல்லை? பிரியமே இல்லை. நீங்க எண்றீங்களா? ஆஸ்திகளை எண்றீங்களா? பொருளாதாரத்தை எண்ணுறீங்களா? உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எண்ணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தேவன் எண்ணக்கூடாதுன்னு சொன்னதை என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. அந்த சந்ததிகள் 100 மடங்கா பெருகிற சந்ததி. அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது இருந்தபடினால், ஆகாதபடினால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? வாதித்தார். தாவீது பாருங்க 8ஆம் வசனம், தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். அப்ப எவ்வளவு பெரிய காரியம் அது? பாவம் செய்தேன். 3 காரியம் சொல்ற. பாவம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், புத்தி இல்லாம செஞ்சுட்டேன். பாவம் செய்தேன், அக்கிரமம் என்னது? பாவம் பாவம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் ஒரு நாள். பாவம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன? தெரியாம செய்யறது பாவம், தெரிஞ்சு செய்யறது அக்கிரமம். இந்த அக்கிரமம் பண்றானே
அப்ப என்ன சொல்ற, நான் பாவம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், புத்தி இல்லாம என்ன செஞ்சுட்டேன். அதனால என்ன செய்யுங்க, அப்பொழுது கர்த்தர் தாவீது ஞானதிஷ்டிக்காரனாக காத்துடனே பேசி, காத்து சொல்றது தாவீதுடைய நண்பன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவனை அனுப்பி, நீ இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தனால உனக்கு பனிஷ்மெண்ட் வரும். என்ன பனிஷ்மெண்ட்? 3 காரியம் சொல்றேன். 3 காரியம் உனக்கு தண்டனை. சரிங்களா? நீ செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன தண்டனை? 12ஆம் வசனம். 3 மாசம் தேசத்துல பஞ்சம் வரும். 3 வருஷத்துல தேசத்துல என்ன வரும்? பஞ்சம் வரும். இல்லைன்னா உன் பகைஞர் உன்னை அல்லது உன் பகைஞர் பட்டயம் உன்னை தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடித்து போகும்படி 3 மாதம் சங்காரமாவ. அதான் எதிரிகள் ராஜாக்களை ஏவி விட்டுருவேன். 3 மாசம் நீ என்ன செய்யணும்? சங்காரத்தோடு ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு தண்டனை. சரி, இப்ப 3 பனிஷ்மெண்ட முன்னாடி வச்சுட்டாரு. காத்து தீர்க்கதரிசி ஊழியக்காரர் வந்து வச்சுட்டாரு. தாவீதே வாங்க. பார்த்தோன்னே ஓடி வரான் தாவீது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நண்பர் தான். ஆனா அவர் ராஜா, இவர் தீர்க்கதரிசி. சொல்லிட்டாரு, கர்த்தர் நீ செஞ்ச காரியம் பயங்கர காரியம் செஞ்சுட்ட. 3 பனிஷ்மெண்ட் உனக்கு முன்னாடி ஆண்டு வச்சிருக்கிறார். 3 வருஷம் உன் தேசத்துல பஞ்சம் வேணுமா, இல்ல 3 மாசம் உன் எதிரிகள் உன்னை துரத்துவார்கள், நீ ஓடுவ, அது வேணுமா, இல்ல 3 நாள் கொள்ளை நோய் ஆண்டோடைய கருத்திலிருந்து வரணுமா? இது சொன்ன உடனே இவனுடைய காரியம் என்ன வருது? 3 வருஷம் பஞ்சம். ஏற்கனவே பஞ்சத்துல வந்த பஞ்சமெல்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். பஞ்சத்துல எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு காரியங்கள் பண்ணுவாங்க, இவன் நல்லாவே தெரியும். ஐயோ பஞ்சம் வேண்டாம். சரி, அப்ப 3 மாசம் சத்துருக்களோட என்ன செய்யற? நீ ஓடணும், அவங்க உன்னை என்ன செய்வாங்க? துரத்துவாங்க. இவன் பார்த்தா இப்படி போனா எனக்கு அசிங்கம். ஏன்னா சவுலுக்காக ஒரு நாள் ஓடுனேன், சவுலுக்கு பயந்துட்டே செஞ்சேன், ஓடுனேன் வனாந்தரத்தில் ஓடுனேன், சவுல் என்னை கொள்றதுக்கு திருத்துக்கிட்டே வந்தான். அப்ப அவர் ராஜா, நான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவன் ராஜா, நான் அவன் கைக்கு விட்டு விலகி போனேன். ஆகிலும் அவன் கையில நான் சாக மாட்டேன், என் கையில அவன் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிருவான். தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே கையை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது என்ற பயத்தில் நான் ஓடுனேன். அப்ப அது எனக்கு பெருசா தெரியல. இப்ப நான் ராஜாவா இருக்கிறேன். ராஜாவா இருந்துகிட்டு இன்னொரு ராஜாவுக்காக நான் ஓடி போனா எனக்கு எவ்வளவு அசிங்கம். அதனால அதுவும் எனக்கு வேண்டாம். கடைசியில பார்த்தா 3 நாள் கொள்ளை நோய், பட்டயம் வரும், ஆண்டவர் கரத்திலே நான் விழுந்துடுறேன் அப்படின்னு விழுந்துட்டான். இந்த 3 தண்டனையில ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அப்பதான் சங்கார தூதன் என்ன செய்யறாரு? வர்றாரு. எத்தனை பேர் செத்தாங்களா? அதெல்லாம் எண்ணிக்கை நம்ம கணக்கு வச்சிருக்கணும். எத்தனை பேர் செத்தாங்க அந்த 3 நாள்ல? 70,000 பேர். எத்தனை பேரு? 70,000 பேர். அது இருக்குமே. பதினாலாம் வசனம். 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப தெரியுதா? இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிசாசு ஏவி விட்டான். ஏவுனதுக்கெல்லாம் இவன் ஆடினான், மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினாலும் செஞ்ச காரியத்துக்கு என்ன வரணும்? ஏன்னா பிசாசு ஏவுற அளவத்துல, தூண்டி விடுற அளவத்துல இவன் வீக்னஸா இருந்திருக்கிறான். தாவீதையே மனமாத்தின பிசாசு உங்களை என்னைய மாத்துவதுக்கு பெரிய விஷயமே இல்லை. இதான் பவுல் சொல்றாரு, உங்களையும் மயக்கிடுவானோ என்று நான் பயந்து போய் இருக்கிறேன். இப்படித்தானே? உங்களையும் கெடுத்துடுவானோ நான் எப்படி இருக்கிறேன்? பயந்து போய் இருக்கிற. இச்சக பேசி, நயவஞ்சகமான பேச்சு, ரொம்ப பாசக்கார மாதிரி சில பேர் நம்ம கிட்ட என்ன செய்வாங்க. ஆனா எந்த விதத்தில் நமக்கு உதவியும் செஞ்சிருக்க மாட்டான். ஆனா இந்த கிறிஸ்துவ காரியங்கள் வரும்போது நம்ம மேல் ரொம்ப பாசக்கார மாதிரி என்ன செய்வான்? பேசுவான். பேசி உன்னை கெடுத்துருவான். கிறிஸ்துவ காரியத்தை விட்டு உன்னை என்ன செஞ்சிருவான்? முற்றுமுடிய நீக்கி போட்டுருவான் என்று நான் பயந்து போய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இப்ப செஞ்ச காரியத்துல
எத்தனை பேர் செத்தாங்க? 70,000 பேர். 70,000 பேர். அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கினா, அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினா, அது செஞ்சதுக்கு விமோச்சனமான காரியம். அப்ப என்ன சொல்ல வரனா, தேவ பிரசனத்தில் இருக்கும் போதே என்ன செய்தாங்க? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டால், தாவீது தேவ பிரசனத்தில் இருக்கும் போதே வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு மம்மது அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஜெயம் கிடைக்குது. போற பக்கமெல்லாம் வெற்றி, போற பக்கமெல்லாம் ஜெயம். இதனால ஒருவேளை மேட்டிமே நினைச்சான்னு தெரியல, அவனுக்குள்ளாக பிசாசு என்ன செஞ்சது? ஏவி விட்டது. தேவ பிரசனத்தில் இருக்கிற மனுஷன், தேவன் இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீதையே பிசாசு ஏவி விட்டான். அதில் தேசத்தில் பெரிய சேதம் ஏற்பட்டது. இன்னைக்கு நாம தேவ பிரசனத்தில் இருக்கிறோம், தேவனுடைய காரியத்தில் இருக்கிறோம், தேவனுடைய கட்டமைப்புக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இருக்கிறோம். நாமளும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருப்போம்? ஜாக்கிரதை இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.